அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். நாமக்கல் நரசிம்மர், நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் நடைபெறக்கூடிய அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகள், மாதத்தில் ஒரு வேளக்கிழமை தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றுவதும் அன்னதானத்தை செய்வதும் விசேஷமான பலன் என்பதை உங்கள் ராசிக்கு தான் இதுவரை 12ஆம் இடத்தில் இருந்த சனி வயிற்றில் இறங்குகிறார், ஜென்ம சனி ஆகிறார். எனவே வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும், குறிப்பாக கர்ப்பஸ்திரீகள் அதீத கவனம், பெண்கள் வயிற்று சம்பந்தப்பட்ட ஹார்மோன் சம்பந்தப்பட்ட யுட்ரஸ் சம்பந்தப்பட்ட கழிவுப்பாதை சம்பந்தப்பட்ட அரணாகொடியிலிருந்து கீழ்ப்பகுதி வரைக்கும் பாதம் வரைக்கும் உள்ள உறுப்புகள் தான், கீழிலிருந்து மேல் கிடையாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உடற்பயிற்சி செய்யாத இருந்தால் பிரச்சனைகள் ஏற்படும். ஜென்மசனியில் திருமணம் நடக்கும், ஜென்மசனியில் தொழில் நடக்கும், ஜென்மசனியில் நகைகள் வாங்குவீர்கள், ஜென்மசனியில் வீடு கட்டுவீர்கள், ஜென்மசனியில் விவசாய நிலங்கள் வாங்குவீர்கள், கால்நடை தொழில் ஆரம்பிப்பீர்கள். நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான சனி பகவான் ஜென்மசனி என்பதை, ஆனால் நீங்கள் உடற்பயிற்சி மட்டும் விடாமல் செய்வதும், சிட்டப்ஸ் என்று சொல்வார்கள், தோப்புக்கரணம் தினமும் உங்களால் முடியுதோ இல்லையோ எதையாவது ஒன்று பிடிச்சிக்கின்னு போட்டிங்கன்னா தான் இந்த முட்டி வலி. டாக்டர்கிட்ட ஆலோசனை, ஃபிசியோதெரபிஸ்ட் ஆலோசனை எடுத்துங்க. செல்வி சொல்லிட்டாங்கன்னு செஞ்சுட்டு படுத்துட்டு என்னை திட்டுறதெல்லாம் கூடவே கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தெய்வ சன்னிதானம் பிராப்தம் கிடைக்கும், மகான்கள் தரிசனம் கிடைக்கும், குருமார்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். சம்மந்தமே இருக்காது, உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கே பெரிய, அதாவது 100 வருஷம் 1000 வருஷம் பழமையான தெய்வங்கள்லாம் உங்கள் வீட்டில் பூஜைக்கு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். திருமண தடைகள் நீங்கும், புத்திர சந்தான தடைகள் நீங்கும், குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் தீங்கும், பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். என்ன ஜென்ம சனியில் இப்படி நடக்கும் செல்வி சொல்கிறாருன்னு பார்க்காதீங்க, எல்லாமே நடக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் பிறந்த கிழமையில் காலையில் ஒரு தடவை எழுந்து குளித்து விட்டு 5 அகல் தீபம் ஏற்றி மனதிற்கு பிடித்த தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அழுவக்கூடாது, கோயில்களுக்கு செல்லுகின்ற சமயத்தில் அழுவக்கூடாது. தேகாரக்கத்திலும் வண்டி வாகனத்திலும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். யார் எது சொன்னாலும் தர்க்கங்கள் வேண்டாம், சண்டை சச்சரவு வேண்டாம், நகர்ந்து கொள்ளுங்கள். பொறுமையாக எல்லா விஷயத்திலும் கைவிட்டு சாதாரணமாக இளையராஜா பாட்டு பிடிக்கும் என்றால் பார்த்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் தெய்வ வழிபாடுகள் பாட்டு பிடிக்கும் என்றால் கேட்டுக்கொள்ளுங்கள். ஆனாலும் குருவுடைய ஆசீர்வாதம், மகான்கள் ஆசீர்வாதம் மிக மிக முக்கியம். குங்குமப்பூ போட்டு தண்ணி குடிக்கிறது பெரிய பிரீத்தியும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும்.